Dear student, நான் எஸ்டி சரவணன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. நாம் இப்போ இருக்கிற கோர்ஸ் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். அதில் ஃபஸ்ட்டு மாடியூல் யூனிட் 2ல் வந்துட்டோம். தம்பி, யூனிட் 1ல் நல்லா பார்த்தீங்களா? உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லைல்ல? அந்த அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ் பார்த்தோம். இந்த தரவாயிட்டிங்க இல்லையா? இப்போ நம்ம வந்து யூனிட் 2ல் சிஎன்சி மெஷின்ஸு நம்ம அந்த கேள்விப்பட்டிருக்கோம். சிஎன்சி மெஷின்னா என்னன்ட்டு அது சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னோடய ஃபஸ்ட்டு மாடியூலில் நம்ம பார்க்க போகிறது என்சி மெஷின்ஸு. ஓகே, இது என்சி மெஷின்னா என்ன சார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்தா புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் லேத்தில் போய் ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே, நான் வந்து ஒரு டேர்னிங் பண்ண சொல்கிறேன். ஜாப் வந்து 40 mm கொடுத்துருக்கேன். நீ 30 mm டேர்ன் பண்ண சொல்கிற. நீ என்ன பண்ணுற? ஜாப் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுற. ஓகே, 40 mmலேருந்து 30 mm டேர்னிங் பண்ணணும். எவ்வளோ லென்த்துக்குன்னா ஒரு 50 mm லென்த்துக்கு பண்ணணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? முதல்ல டூலை எடுத்துகிட்டு போவீங்க. முதல்ல ஃபஸ்ட்டு டேர்னிங் கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு டயாமீட்டர் மெஷர் பண்ணி பார்ப்பீங்க. நான் கேட்டது 30 mm, நான் உனக்கு கொடுத்துருக்கிறது 40 mm. 1 mm கரைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 39 mm இருக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் மறுபடியும் 1 mm டெப்த்து கொடுப்பீங்க. எதில் கொடுப்பீங்க? காம்பவுண்ட் ரெஸ்ட்டில் 1 mm டெப்த்து கொடுப்பீங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? அந்த கேரேஜை மூவ் பண்ணுவீங்க. கரெக்டாப்பா? கேரேஜை எவ்வளோ தூரம் மூவ் பண்ணுவீங்க? நான் 50 mm லென்த்து வேணும்னு இருக்கேன். அப்போ 50 mm மூவ் பண்ணுவீங்க. இப்போ ஃபஸ்ட்டு கட்டு எடுத்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அந்த கேரேஜை ஃபார்வேர்டில் மூவ் பண்ணதுக்கு தான் ரிவர்ஸில் மூவ் பண்ணி வெளியே எடுப்பீங்க டூவில். மறுபடியும் எங்கே போவீங்க? அந்த இனிஷியல் பொசிஷனுக்கு போவீங்க. மறுபடியும் 1 mm டெப்த்து கொடுப்பீங்க. மறுபடியும் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வருவீங்க. மறுபடியும் வெளியே எடுப்பீங்க. மறுபடியும் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போவீங்க. புரியுதா தம்பி? நீங்கள் லேத்தில் பண்ணது தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ உனக்கு நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, 40 mm ஜாப்பை கொடுத்து 30 mm கரைக்க சொன்னேன். அவ்வளோதானே? வெரி குட். அப்போ நீ என்ன பண்ணுற? ஒவ்வொரு தடவையும் 1 mm 1 mm டெப்த்து கொடுத்துட்டு கடைசியாக வரும்போது 30 mm கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, அப்போ நீ மெஷர் பண்ணுவேன். வெர்னியர் காலிப்பர் எடுத்து மெஷர் பண்ணுவேன். சரியாக இருக்கா, எவ்வளோ டெப்த்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து ட்ரையல் அண்ட் எரரில் நீ கொடுக்குற. புரியுதாப்பா? இப்போ இது எல்லாம் மேனுவலாக நீ செய்கிற இல்லையா? இந்த மேனுவலாக செய்கிற அத்தனையும் ஒரு மெஷினு ஆட்டோமேட்டிக்காக செய்யும். நம்ப முடியுதா உங்களால்? அதுதான் சிஎன்சி. அதில் ஃபஸ்ட்டு ரேஞ்சு வந்து நியூமெரிக்கல் கண்ட்ரோல் மிஷின். கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறது, கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் மிஷின் வந்துருச்சு. கம்ப்யூட்டருக்கு முன்னாடி கம்ப்யூட்டரே இல்லாமல் இதை செஞ்சாங்க. இதுதான் வந்து நியூமெரிக்கல் கண்ட்ரோல். சார், நியூமெரிக்கல்க்குன்னா மிஷினுக்கு எப்படி சார் தெரியும்? அது எப்படி சார் 30 mm மெஷர்மெண்ட் எடுக்கும்? அது எப்படி சார் உள்ளே போகணும், லெஃப்ட்டில் போகணும், வெளியே வரணுங்கிறது அதுக்கு எப்படி சார் தெரியணும் அப்படின்னு ஒரு டவுட் வருதுல்ல உங்களுக்கு? கரெக்ட், சரியான டவுட்டு. மெஷினுக்கு எப்படி தெரியும்? மெஷின் வந்து என்ன, ஒரு சாதாரண அது மனுஷன்னா நமக்கு பிரெயின்லேருந்து சொல்லுது கையை ஒர்க் பண்ணுது அப்படின்னு. அதுக்கு பதிலாக நம்ம கையில் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த என்சி மெஷின்ஸில் என்ன இருக்குன்னா சர்வோ மோட்டார்ஸ் இருக்கும். இந்த சர்வோ மோட்டர் பற்றி ஏற்கனவே ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் யூனிட்டில். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? வீடியோவை பார்த்துட்டு ஞாபகம் இருக்கா? நான் சொன்னேன் சர்வோ மோட்டர்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம சிஎன்சிக்கெல்லாம் போகும்போது டீட்டெயிலாக படிச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா தம்பிங்களா? ஞாபகம் இருக்கா? சர்வோ மோட்டார் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ வோல்டேஜ் தருதோமோ அவ்வளோ ரொட்டேஷன் மட்டுமே பண்ணும். நார்மல் மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணினா 1500 ஆர்பிஎம்மில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இது அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோ சுற்றணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ சுற்றும். இப்போ உன் கையில் வந்து நீ வந்து காம்பவுண்ட் ரெஸ்ட்டை மூவ் பண்ண இல்லையா? அதுக்கு பதிலாக அந்த கைக்கு பதிலாக அங்கே ஒரு சர்வோ மோட்டரை போடு. இப்போ நீங்கள் சுற்றின உடனே தானே அது முன்னாடி போச்சு. அதே மாதிரி சர்வோ மோட்டர் சுற்றும் போது அது முன்னாடி போகும். பிரச்சனை முடிஞ்சதா? முடிஞ்சது. இப்போ கேரேஜை மூவ் பண்ண. கேரேஜ்னா என்ன? டூவில் ஃபுல்லாக மூவ் பண்ணேன். எத்தனை எம்எம்க்கு? 50 mm நான் சொல்லியிருக்கேன் லென்த்து. 50 mmக்கு கேரேஜை ரைட்லேருந்து லெஃப்ட் வரைக்கும் அந்த டெப்த் ஆஃப் கட்டு கொடுத்து மூவ் பண்ணேன். அதுக்கு பதிலாக அங்கே ஒரு சர்வோ மோட்டர் போட்டுரு. முடிஞ்சதா? இப்போ ரிட்டர்ன் எடுக்கிறோம் இல்லை? ரிட்டர்ன் எடுக்கும்போது முதல்ல ஃபார்வேர்டில் சுற்றின சர்வோ மோட்டர் ரிவர்ஸில் சுற்றினா ரிட்டர்ன் வந்துடும். அதேமாதிரி கேரேஜ் வந்து இனிஷியல் பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு ஃபார்வேர்டில் சுற்றின சர்வோ மோட்டர் ரிவர்ஸில் சுற்றினா இனிஷியலாக போயிடும். அவ்வளோதான் தம்பி. அப்போ ஒரு கையில் நீ சுற்றுறதுக்கு பதிலாக மோட்டரை வச்சு சுற்றுற. அவ்வளோதான், கான்செப்டே முடிஞ்சுது. சரி, ஓகே, சூப்பராக இருக்குது சார். நீங்கள் சொல்கிறது புரியுது. நம்ம கையில் சுற்றுறது போல் மோட்டர் சுற்றுது. எவ்வளோ தூரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது மோட்டருக்கு நம்ம இன்புட் சிக்னல் கொடுக்குறோம். இவ்வளோ ஒரு ரொட்டேஷன் ஃபுல்லு, 2 ரொட்டேஷன் கொடு, 3 ரொட்டேஷன் கொடுன்னு. அதை நம்ம காலிப்ரேட் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து சமன்படுத்தி வச்சுருப்போம். ஒரு ரொட்டேஷன் கொடுத்தா 2 mm நகருது, 2 ரொட்டேஷன் கொடுத்தா 4 mm நகருது அப்படின்ட்டு. ஓகே, சரி. இதை வந்து முதல்ல
நம்ம வந்து டெப்த் ஆஃப் கட்டு கொடுக்கறதுக்கு காம்பவுண்ட் ரெஸ்ட்டை மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கேரேஜ் மூவ் பண்ணணும். இதெல்லாம் எப்படி சார் மெஷினுக்கு தெரியும்னா, அதுதான் வந்து நம்ம மெஷின் கண்ட்ரோல் யூனிட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிக்னலாக கொடுக்குறோம். எதுக்கப்புறம் எது நடக்கணும்? புரியுதா தம்பி? எதுக்கப்புறம் எது நடக்கணும்? முதல்ல டெப்த் ஆஃப் கட்டு கொடுக்கணும். அப்புறமேல் தான் கேரேஜ் மூவ் பண்ணணும். அப்போ முதல்ல காம்பவுண்ட் ரெஸ்ட்டில் 2ல கொண்டு போய் டெப்த் ஆஃப் கட்டு கொடுக்கணும். அப்புறம் கேரேஜில் லெஃப்ட்டில் கொண்டு வரணும். இது என்ன? இதுக்கு பேர் தான்ப்பா ப்ரோக்ராம். எதுக்கப்புறம் எது செய்யணும்? எதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்டெப் என்ன? நீ எழுதணும். சார் நாம் எழுதுறது எப்படி சார் மிஷினுக்கு தெரியும் அப்படின்னா, நீ வந்து ஒரு ப்ரோக்ராமாக அதை எழுதணும். அதுக்கு பேர் தான் சிஎன்சி ப்ரோக்ராம் அப்படிமா. அதை நம்ம எழுதுவோம். உங்களுக்கு எப்படி எழுதுறதுங்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அடுத்த யூனிட்டில், கவலைப்படாதீங்க. ஸோ நம்ம சொல்லி கொடுத்தது பிறகு அதை நீ கையில் எழுதுகிற முதல்ல காம்பவுண்ட் ரெஸ்ட்டு முன்னாடி போகட்டும். அப்புறமேலு அது எத்தனை எம்எம் முன்னாடி போகணும்? 1 எம்எம் முன்னாடி போகட்டும். அப்புறமேலு கேரேஜ் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டில் வரட்டும். அப்போ அந்த டெப்த்துக்கு வந்து கட்டிங் எடுத்துரும். இப்போ 40 எம்எம் டயாமீட்டரில் 1 எம்எம் நம்ம டெப்த் ஆஃப் கட்டு கொடுத்தா 39 எம்எம்மாக குறைஞ்சி போயிடும். இப்போ கட்டிங் முடிஞ்ச பின்னாடி டூவில் பின்னாடி எடுத்துகிட்டு வா முதல்ல. ஏன்னா அப்படியே டூவில் எடுத்துகிட்டு வந்தோன்னா உரசிடும் இல்லையா? டூவில் பின்னாடி எடுத்துகிட்டு வா. அப்புறம் மறுபடியும் டூவில் வந்து லெஃப்ட்டில் இருந்து ரைட்டு கொண்டு போ. முதல் ரைட்லேருந்து லெஃப்ட்டு கொண்டு வந்து இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டு கொண்டு போ கேரேஜை. இதெல்லாம் எழுதுறதுக்கு பேர் தான் ப்ரோக்ராம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து லாங்குவேஜில் நம்ம வந்து எழுதிடுவோம். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெஷின் லாங்குவேஜில் மாற்றிக்கும். மெஷின் லாங்குவேஜ்னா மெஷின் சிக்னல்ஸ் 0 1 1 0ன்னு அந்த சிக்னல்ஸ்லாம் மாற்றி பண்ணும். அதை பற்றி டீட்டெயில் நம்ம படிக்க வேணாம், அது ரொம்ப ஹை லெவலு. இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் புரிஞ்சுக்குவோம். அப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறேன். அந்த ப்ரோக்ராமில் என்ன இருக்குன்னா வெறும் நியூமரிக்கல் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். 10 எம்எம் முன்னாடி போ, 10 எம்எம் பின்னாடி போ, 1 எம்எம் டெப்த்தாக கூட இந்த மாதிரி நியூமரிக்கல் வேல்யூவை கொடுத்து அந்த மெஷின் டூல் அப்படிங்கிறது என்னன்னா அந்த மெஷினை தான் நம்ம மெஷின் டூல்னு சொல்லுவோம் எப்பயுமே. இப்போ மெஷின் டூல்னா நம்ம டூலை மட்டும் கிடையாது. இங்கே சிஎன்சியை பொறுத்த வரைக்கும் மெஷின் டூல் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஃபுல் மெஷின், கேரேஜ், காம்பவுண்ட் ரெஸ்ட் எல்லாம் லேத்தில் இருக்க எல்லாமே வந்து மெஷின் டூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா தம்பி? உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் கையில் செய்கிறீங்க இல்லையா தம்பி? கையில் செய்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒவ்வொரு ரொட்டேஷனும் மெஷினில் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ஒன்றோட அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ண போகிற? ஒரு மோட்டர் யூஸ் பண்ண போகிற. உன்னோட கை என்ன மூவ்மெண்ட் கொடுக்குது, என்ன ரொட்டேஷன் மூவ்மெண்ட் மெஷினில் நகர்த்துறதுக்கு கொடுக்குதோ அதுக்கு பதிலாக ஒரு மோட்டார் யூஸ் பண்ண போகிறோம். எந்தெந்த இடத்துல மூவ்மெண்ட் வேணுமோ அந்தந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மோட்டார் யூஸ் பண்ணுறோம். புரியுதாப்பா? ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். எதுனா இதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நீ வந்து சிஎன்சி மெஷின்ஸ் பின்னாடி வர எல்லாமே புரியணும். ஓகேவா? மனுஷன் செய்கிறத மெஷின் செய்யும். மனுஷனுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மூளையிலேருந்து வருது. அதே மாதிரி மெஷினுக்கு எப்படி வருது, மெஷின் எப்படி செய்யுது, அதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், அதுதான் நம்ம இதில் படிக்க போகிறோம். புரியுதா தம்பி? ரைட். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போவோமா? ரொம்ப டீப்பாக இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டேன். செகண்ட் யூனிட்டுங்கிறனால இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டேன். ஓகேவா? சரி தம்பி. இப்போ பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் கண்ட்ரோல். நியூமெரிக்கல்னா என்ன? 0 1 ஏதோ ஒரு நியூமெரிக்கல்ங்கிறது 1 2 3 4 5 ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ. அந்த நியூமெரிக்கல் வேல்யூவை கொடுத்து மெஷினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம நியூமெரிக்கல் கண்ட்ரோல். இது வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி வந்தது. முதல்ல இதில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேல் தான் அவங்க என்ன பண்ணாங்க, கம்ப்யூட்டர் வந்துச்சு. அப்புறம் நிறைய அட்வான்ஸாக வந்துச்சு. ஓகே. The numerical control is a form of programmable automation in which the processing equipment is controlled by means of numbers, letters, and other symbols. The numbers, letters, and symbols are coded in appropriate format to define a program of instruction for a particular work part or job. அதாவது ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை செய்யறதுக்காக ஓகே நாம் என்ன பண்ண போகிறோம், ஒரு இன்புட் வந்து நியூமரிக்கல் வேல்யூவில் கொடுக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அது முன்னாடி மூவ் பண்ணுறது, லெஃப்ட்டில் மூவ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் அதை வந்து எப்படி கொடுப்போம்னா நம்பர்ஸ் 10 எம்எம் மூவ் பண்ணால் 10 அப்படி நம்பர் கொடுப்போம். லெட்டர்ஸ் MOV அப்படின்னு கொடுத்தா மூவ் பண்ணுன்னு அர்த்தம். அண்டு சிம்பிள்ஸ்னால் என்னென்னா S100 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அதனுடைய ஸ்பீடு வந்து 100 இருக்கணும், ஸ்பிண்டில் ஸ்பீடு வந்து 100 இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான கோடிங் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்ம இன்புட்டாக கொடுத்து மிஷினை ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், நியூமரிக்கல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எதுக்கு என்சி மெஷின் எதுக்கு சார் நம்ம போகணும், ஏன் நம்ம லேத்து நல்லா தானே இருக்குது, நானே இது வேலை பார்க்குறேன் அப்படின்னா எதுக்கு என்சி மெஷின் போகிறோன்னா டு ப்ரொடியூஸ் காம்ப்ளிகேட்டட் பார்ட்ஸ் ஆஃப் ஹை அக்யூரசி. நம்மளால் வந்து ஒரு ஜாப்பை பண்ணியிருக்கோம், நம்ம அதே மாதிரி அடுத்த ஜாப்பை பண்ணவே முடியாது. நாம் மனுஷன் தானே, ஏதோ ஒரு கை அதிகமாக மூவ்மெண்ட் கொடுத்துருவீங்க, அல்லது வந்து டெப்த் ஆஃப் கட்டிங் அதிகமாக கொடுத்துருவீங்க, ஏதோ ஒன்று கொடுத்துருவீங்க. ஒரு அல்லது அதுக்கு ஒரு 0.01 mm வித்தியாசம் வந்துடும். ரொம்பலாம் வித்தியாசம் வராது, ஒரு 0.0 mm வித்தியாசம் வந்தால் கூட அது தப்பு தான் அது. ஓகே. டு சேவ் டைம்
இல்லையா? நம்ம வந்து ரிப்பீட்டடாக ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேலே ஒர்க் பண்ண முடியாது. மெஷின்னா ஆன் பண்ணி விட்டா அது பாட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகும்? ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஹை மேனுஃபேக்சரிங் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி அப்டின்னா என்ன? மேனுஃபேக்சரிங் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்டின்னா எத வேணா நீ போடலாம். ஒரு டர்னிங் ஆப்பரேஷன், அடுத்து ஒரு த்ரெட் கட்டிங் ஆப்பரேஷன், அடுத்தது வந்து ஒரு போரிங் ஆப்பரேஷன் எதுனாலும் நீ வந்து செஞ்சுக்கலாம். பட் மனுஷன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அவன் ஒரு செட்டப்ல இருப்பான். அடுத்த செட்டப்புக்கு அவன் மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே. இதெல்லாம் பார்த்து தான் நம்ம என்ன பண்றோம்? என்சி மெஷின இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. என்சி மெஷின் இன்ட்ரோடியூஸ் பண்ணனால தான் இன்னைக்கு ப்ராடக்ட்டோட ரேட் எல்லாம் குறையுது. ஒரு காலத்துல பார்த்தா